ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கதையில் வர நம்ம ஹீரோயின் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டாக இருக்கா. அதாவது இந்த வீட்டெல்லாம் வாங்கி அதை அதிக விலைக்கு சேல் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வேலையை பார்க்குறா. ஸோ அதுக்கு இவன் என்ன பண்ணணும், வீடெலாம் வந்து எப்படி இருக்குது, நல்லா கண்டிஷனோடு இருக்கா, இல்லை ஒரு முக்கியமான பிளேஸில் இருக்கா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து தானே வாங்கி அதை சேல் பண்ணுவாங்க. ஆனால் இவள் அப்படியே டிஃப்ரெண்ட்டு. பேய் பங்களாவாக பார்த்து அதில் இருக்கக்கூடிய பேயை ஓட்டி அதுக்கப்புறம் அந்த பங்களாவை வந்து சேல் பண்ணுற வேலை தான் இவள் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஸோ இப்படி பேய்களை ஓட்டிக்கிட்டு அதுங்க கூட டீல் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் ஒரு நாள் அந்த பேய்கள்னாலேயே ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிறா. அதுலேருந்து அவள் எப்படி தப்பிச்சு வந்தா, இதுக்கு நடுவில் அவளுடைய அந்த பேய் ஓட்டுற ஃபீல்டுலேயே இருக்கக்கூடிய நம்ம ஹீரோவை எப்படி மீட் பண்ணுறா, இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒன்று சேர்ந்து இந்த பேய்கள்லாம் எதிர்க்கிறாங்க. இதுக்கு நடுவில் அந்த பேய்கள்னால வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா ஒரு ஹாரர் காமெடி படம் பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வாங்க இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ ஒரு பில்டிங்குள்ளே நடந்து போயிட்டு இருக்கா. போகும்போதே அவகிட்ட நிறைய கேஜெட்டு அப்புறம் நிறைய திங்ஸ்லாம் வச்சிருக்கா, இந்த பேய் ஓட்டுறதுக்கான பொருட்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ அப்படியே அவள் அந்த பில்டிங்குள்ளே போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க அவளை ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இவளுடைய உடம்பு டக்குன்னு ஜில் ஆகுது. அவளுடைய வாயிலிருந்தும் அப்படியே ஏதோ புகை மாதிரிலாம் வந்துட்டு இருக்குது, ரொம்ப கூலிங்காக இருக்கிறதுனால. ஸோ என்னடா ஆச்சு இவளுக்கு, ஏன் திடீர்னு இவ்வளோ கோல்டாக ஃபீல் பண்ணுறா அப்படின்னு பார்க்கும்போது அவளுக்கு பின்னாடி ஒரு பேய் வந்து நிற்குது. ஸோ எப்போல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு பேய் பக்கத்தில் இருக்குன்னு தோணுதோ அப்போல்லாம் இந்த மாதிரி அவளுடைய உடம்பு ரொம்ப கோல்டாக ஃபீல் ஆகும் போல. அது மட்டும் இல்லாமல் இப்போ இவ இந்த பில்டிங்குள்ளே வந்திருக்கிறதே இந்த பேய் ஓட்டுறதுக்காக தான் போல. இந்த பேயை பார்த்த உடனே இவ அவளோட பேக்கை ஓப்பன் பண்ணுறா. அதுக்குள்ள இந்த மந்திர வார்த்தைகள்லாம் எழுதின மாதிரி ஏதோ ஒரு கன் இருக்கும் போல, சம்திங் இந்த ஆணி அடிக்கிற கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வச்சு அந்த இடத்துலலாம் ஒரு மாதிரி அடிக்க ஆரம்பிக்கும் போது அது ஒரு தடுப்பு மாதிரி உருவாகுது. அதனால ஒரு பக்கமாக அந்த கோஸ்டால போக முடியல. சரி வேற பக்கமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே மறுபடியும் போக ஆரம்பிக்குது. உடனே நம்ம ஹீரோயினும் ஃபாஸ்ட்டாக அதை ஃபாலோ பண்ணிட்டு போறா. ஆனால் அந்த கோஸ்ட் இவளை விட வேகமாக பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் ஆகி ஒரு மாதிரி போயிட்டே இருக்குது. இப்படியே நம்ம ஹீரோயின் அந்த கோஸ்ட்டை எங்கே விரட்டிட்டு போயிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது அந்த கோஸ்ட்டை மாடிக்கு கொண்டு போகிறது தான் இவளுடைய பிளான். ஏன்னா அந்த இடத்துல மந்திர சக்தி வாய்ந்த உப்பை வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பா. அந்த பாக்ஸை தாண்டி அந்த பேயினால வெளியே எங்கேயும் போக முடியாது. அது மட்டும் இல்லாமல் அங்கே வேற ஒருத்தனும் இருக்கான், அவன் தான் நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட் இந்த தொழிலில். இப்போ இந்த பேயை இந்த பாக்ஸ்குள்ளே கொண்டு வர வச்சு இவங்க ரெண்டு பேரும் அந்த பேயவே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினை அவனுடைய அசிஸ்டண்ட்டை பார்த்து ஓகே இப்போ நீ அந்த செயினை கழட்டு அப்படின்னு சொல்லும்போது அவனும் கழுத்தில் இருக்க ஒரு செயினை கழட்டுறான். கழட்டின உடனே அந்த பேய் வந்து அவனுடைய உடம்புக்குள்ளே பூந்துருது. ஸோ இப்போ அந்த அசிஸ்டண்டோட உடம்புக்குள்ளே தான் அந்த பேய் இருக்கு. அப்புறம் திடீர்னு நம்ம ஹீரோ கூட பார்த்தீங்கன்னா அந்த பேய் சண்டை போட ஆரம்பிக்குது. அவன் உடம்புக்குள்ளே இருந்தே நம்ம ஹீரோயினும் வெறித்தனமா சண்டை போடுறா. சண்டையோட முடிவில் அவளுடைய கொண்டையில பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஊசி மாதிரி ஒன்று வச்சிருந்திருப்பான், ஹேர் பின்னு. அதை எடுத்து அப்படியே அந்த அசிஸ்டண்டோட நெஞ்சிலே சொருவும் போது அது அப்படியே ஒரு மாதிரி எரிஞ்சு காத்தோட காத்தா கரையுது. அந்த நேரத்தில் அந்த பேயும் அந்த அசிஸ்டண்டோட உடம்பை விட்டு வெளியே போற மாதிரி தெரியுது. ஸோ இப்படி தான் நம்ம ஹீரோயின் ஒரு பங்களாக்குள்ளேயும் போயிட்டு அதுக்குள்ள இருக்கக்கூடிய பேயை அடிச்சு ஓட்டுவா. இதுக்காக இவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்த்தோம்ல. ஃபர்ஸ்ட் அந்த பேயை ஒரு இடத்துக்கு கொண்டு வராங்க. அந்த இடத்த சுற்றி அந்த மந்திர வளையம் போட்டிருக்காங்க அந்த உப்பை வச்சு. அதை தாண்டி பேயால் வேற எங்கேயுமே போக முடியாது அப்படின்றதுனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்ம அசிஸ்டண்டோட கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த மந்திர செயினை கழட்ட சொல்றா. ஏன்னா அது இருக்கும்போது பேயால அவனுடைய உடம்புக்குள்ள போக முடியாது போல. ஸோ அதை கழட்டினதுக்கு அப்புறமேட்டு அந்த பேய் அவனுடைய உடம்புக்குள்ள போயிடுது. அதுக்கப்புறம் அவன் உடம்புல வச்சு அந்த பேயை மேல் உலகத்துக்கு நம்ம ஹீரோயின் அனுப்பிடுறா. அதுக்கப்புறம் அந்த அசிஸ்டண்ட்டும் கண் முழிச்சிடறான். இப்போ நம்ம ஹீரோயின் அந்த ஹேர் பின் எடுத்து குத்துனதுனால அவனுக்கு எந்த காயமும் ஏற்பட்டிருக்காது. அது எல்லாமே அந்த பேய் மேல தான் குத்திருப்பா. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கு. அந்த ஆஃபீஸை தான் காட்டுறாங்க. ஸோ இப்போ அந்த இடத்துக்கு ஒரு கிளைண்ட் வந்திருக்காரு. இந்த மாதிரி என்னோட வீட்டில் ஒரு மாதிரி அமானுஷமா நடக்குது, ஏதோ பேய் இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்க தான் எப்படியாவது அந்த பங்களாவை எனக்காக வித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல அங்க இருக்கக்கூடிய லேடியும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், பண்ணிக்கலாம், உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பேயை நாங்கள் ஓட்டிடுவோம், அதுக்கப்புறம் அந்த வீட்டை நாங்கள் வித்துருவோம், அது மூலமா வர கமிஷனை நாங்கள் கொஞ்சம் எடுத்துப்போம், அவ்வளோதான், இதுக்காக நீங்க எக்ஸ்ட்ரா எங்களுக்கு எதுவும் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ல ஓ அப்பனா இன்னும் ரொம்ப சூப்பராக போச்சு, தயவு செஞ்சு அதை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இந்த ஆள் பேசிட்டு இருப்பாரு. ஸோ இந்த லேடியை வந்து நம்ம மேனேஜர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஹீரோயினோட கம்பெனியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் டீல் பண்றது இவ மட்டும்தான். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் கரெக்டாக அங்கே நடந்து வந்துட்டு இருப்பா. அதை பார்த்துட்டு அந்த மேனேஜரும் இவங்க தான் என்னோட முதலாளி வந்துட்டாங்க, இவங்க தான் வந்து பேயெல்லாம் ஓட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின்கிட்டையும் பார்த்தீங்கன்னா அவன் எல்லா விஷயத்தையுமே சொல்கிறான். இந்த மாதிரி அடிக்கடி என்னை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, அந்த பங்களாக்குள்ளே இருக்கும்போது தான் அப்படி ஆகுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம நீ அந்த பங்களாவில் யாராவது ஒருத்தங்களை கொலை பண்ணியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்ட உடனே அவன் ஒரு மாதிரி பதற்றப்படுறான். இல்லையே அப்படிலாம் நான் யாரையுமே கொலை பண்ணலையே அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு அவன் ஆன்சர் பண்ணும்போது ஹீரோயினுக்கு தெரிஞ்சிச்சு இவன் கண்டிப்பாக யாரையோ ஒருத்தங்களை கொலை பண்ணியிருக்கான், அவங்களுடைய ஆன்மா தான் வந்து இவன் இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது தெரியுது. நீங்க பாருப்பா, நீ உண்மையை சொன்னா மட்டும் தான் எங்களால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், இல்லைனா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லை எனக்கு உங்களுடைய ஹெல்ப்பே தேவையில்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டு அவன் அங்கேருந்து ஓடி போயிடுறான். ஏன்னா இவங்க கிட்ட கொலை பண்ண விஷயத்த சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இவங்க போலீஸ் கிட்ட போயிடுவாங்க, அப்புறம் அவன் ஜெயிலுக்கு போயிடுவான். அதனால தான் இங்கிருந்து பயந்து ஓடிட்டான், ஜெயிலுக்கு போகிறதுக்கு பேயே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே அடுத்த நாள் காலையில் யாரோ ஒருத்தனை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பில்டிங் பக்கத்தில் நடந்து போயிட்டு இருக்கான். அங்கே ஒரு பெரிய வீடு இருக்கு. அந்த இடத்துல வந்து ஏதோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருப்பான். அப்போ திடீர்னு அந்த வீட்டோடைய ஓனர் வேற அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஏ யார்ப்பா நீ,
என் வீட்டை வந்து இப்படி ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கு சண்டை போடும்போது இவனும் பார்த்தீங்கன்னா கையில் இருக்க கேமராவை காட்டி, சார் இங்கே பாருங்க உங்கள் வீட்டில் ஒரு பேய் இருக்கு, ரீசன்ட் டேஸில் நீங்களும் ஏதாவது அமானுஷமாக ஃபீல் பண்ணீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை காட்டும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ஏதோ பேய் இருக்க மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இதை பார்த்தோன்னே அந்த வீட்டோட ஓனரும் பயந்துறாரு. ஆமாப்பா, ரீசன்ட் டைம்ஸ்ல யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி தெரியுது. அப்புறம் அங்கங்கே நான் பேயை கூட பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் லைட்டு கூட அங்கங்கே ஃப்ளிக்கர் ஆகி எரியுது. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா. கண்டிப்பாக என் வீட்டில் பேய் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் இந்த பேய் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், என்கிட்ட கொஞ்சம் டிவைஸ்லாம் இருக்குது. இந்த டிவைஸ் நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட பேயே வராது அப்படின்லாம் சொல்லும்போது இவரால் சத்தியமாக அதை நம்பவே முடியல. ஏன்னா பேயின்றது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். அதை வந்துட்டு எப்படி நம்ம செயற்கையாக தடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. சார் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வேணா கொஞ்ச நாளைக்கு உங்கள் வீட்டில் இந்த டிவைஸ்லாம் செட் பண்ணிட்டு போகிறேன், நீங்கள் அதுக்காக காசும் பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இல்லைப்பா வேணாம், எனக்கு இது ஏதோ கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, சார் நீங்கள் ஏன் இப்படி கவலைப்படுறீங்க, சரி இந்த ப்ராடக்ட்டுக்காக உங்களுக்கு ட்ரஸ்ட் வேணும் அப்படின்னா நான் கூட உங்களுக்கு காசு கொடுக்குறேன், நீங்கள் வேணால் வச்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என் ப்ராடக்ட்டோட மகிமை என்னன்ட்டு அப்படின்லாம் சொல்லும்போது, சரி ஏதோ காசும் கொடுக்குறேன்னு சொல்கிறானே அதனால நம்ம அலோவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்படி நம்ம ஹீரோயின் மாதிரியே இந்த பேய் ஓட்டுற ஃபீல்டில் இருக்கான்ல, இவன் தான் நம்ம படத்தோடைய ஹீரோ. இப்போ அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவ டிவி பார்த்துட்டு இருக்கும்போது அதில் ஏதோ ஒரு ஆட் போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஸோ அந்த ஆடில் ஒரு பிளாக் கலர் ஷூவை தான் வந்து காட்டிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லும்போது ஹீரோயினும் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்து ஆர்டர் போடலாம் அப்படின்னு போகும்போது யாரோ ஒருத்தங்க இவ்வளோ ஃபாலோ பண்ணுற மாதிரி பின்னாடி சத்தம் கேட்குது. யார் அப்படின்னு சொல்லிட்டு இவ பொறுமையாக எந்திரிச்சு போய் பார்க்கும்போது திடீர்னு அங்கே ரேக்கில் இருந்த ஷூ எல்லாமே கீழே விழ ஆரம்பிக்குது. அந்த ஷூ எல்லாமே கருப்பு கலரில் ஒரே மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட இப்போ ஆடில் காட்டினாங்கல்ல அதே மாதிரி. யார் இதெல்லாம் தள்ளி விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருக்கா. அப்புறம் வெளியும் போய் பார்க்குறா யார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ திடீர்னு இவளுடைய உடம்புலாம் ஒரு மாதிரி கூலிங் ஆக ஆரம்பிக்குது. ஸோ கண்டிப்பாக இங்கே எங்கேயோ பேய் இருக்குது அப்படின்றது அவளுக்கு தெரியுது. அப்புறம் திடீர்னு முன்னாடி பார்த்தா அங்கே ஒரு பேய் வந்து நின்றுட்டு இருக்குது. இதை பார்த்து இவ பயப்படுவா, இல்லைனா டக்குன்னு அவளுடைய அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு ஏதாவது பேய் ஓட்டுற வேலையை பாப்பா அப்படின்னு பார்க்கும்போது, ஏமா இந்த மாதிரி பண்ணுற, எனக்கு பிடிச்சிருக்குது, நான் சம்பாதிக்கிறேன், நான் வாங்குறேன், உனக்கு என்ன, ஆமாம் நான் நிறைய கருப்பு கலர் ஷூ வாங்க தான் செஞ்சுருக்கேன், இப்போ அதனால என்ன, எனக்கு அதான் பிடிச்சிருக்கு அதை வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கா. ஸோ இப்போ தான் நமக்கு தெரிய வருது இங்கே நம்ம ஹீரோயினோட வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பேய் வந்து அவளுடைய சொந்த அம்மா போல. இப்போ இந்த இடத்துல இங்கே நிறைய சீன்லாம் கிரியேட் பண்ணாங்கல்ல, இது எதுக்காக அப்படின்னா இவ ஆல்ரெடி பிளாக் கலர் ஷூ வாங்கி நிறைய கூச்சி வச்சிருக்கா, அதனால தான் மறுபடியும் வாங்காத அப்படின்ற மாதிரி இப்படி பண்ணியிருக்காங்க போல. ஏன்னா அவங்களால டேரெக்டாக பேச முடியாது, இப்படிலாம் நம்ம ஹீரோயின்கிட்ட கம்யூனிகேட் பண்ணாதானே. ஸோ ஃபஸ்ட்டு ஒருத்தங்க இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசை இருந்தாலோ இல்லைனா அவங்க யாராவது ஒருத்தங்களை பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு கோவத்தோடு இறந்துருந்தா மட்டும்தான் அவங்களுடைய ஆன்மா வந்து ஆவியாக சுற்றிட்டு இருக்கும் இந்த மாதிரி. ஸோ அப்படி பார்த்தா நம்ம ஹீரோயினோட அம்மா ஏன் இப்படி சுற்றுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஏதோ இன்டர்வியூக்கு போல அந்த மேனேஜர் வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட சொல்றா, சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூக்கு போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பசங்க இருக்காங்க. அதுல ஒருத்தன் நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட்டும் தான். அவங்களை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஹீரோயின் அவங்க கிட்ட ஒரு கண்டிஷன் சொல்றா, இந்த மாதிரி நான் உங்களை செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்க வந்து என் கூட சேர்ந்து பேய் ஓட்டுற வேலையை பார்க்கலாம், பட் இதில் நிறைய ஆபத்தும் இருக்கு, ஒருவேளை உங்களுடைய உயிரே போற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு கம்பெனி பொறுப்பாகாது, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நான் நிறைய சம்பளமும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்டும் நிறைய சொல்றாங்க. இருந்தாலும் இவங்களுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த இன்டர்வியூவில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மாதிரி ஒன்று நம்ம ஹீரோயின் வைக்கிறா. அங்க இருக்க எல்லாருக்கும் முன்னாடியும் பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் உப்பு கொட்டி வச்சிருக்கா. இதை நீங்கள் தாண்டி வாங்க இந்த பக்கம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே தாண்டி வராங்க. அப்போது அந்த அசிஸ்டன்ட் இருந்தான்ல அவனுடைய கப்பும் அப்புறம் இன்னொருத்தனுடைய கப்பு மட்டும் ஒரு மாதிரி க்ளோ ஆகுது, அதில் இருக்க உப்பு மட்டும். இதை பார்த்துட்டு ஹீரோயினும் இவங்க 2 பேர் தான் செலக்ட் ஆயிருக்காங்க, மற்றவங்களாம் இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே போயிடுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு தேவைப்படக்கூடிய அசிஸ்டன்ட்ஸ் வந்து இவங்களில் யாருமே கிடையாது. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஆல்ரெடி இருந்த அசிஸ்டன்ட்டும் அப்புறம் இன்னொரு அசிஸ்டன்ட்டும் செலக்ட் ஆயிருப்பாங்கல்ல, இவங்க 2 பேரையும் மட்டும் நம்ம ஹீரோயினோட ரூமுக்கு போகக்கூடிய ஒரு படிக்கட்டில் ஏற சொல்கிறாங்க. ஆனால் அங்கே முன்னாடி இருக்கிறது நம்ம ஹீரோயினோட அம்மா பேய் தான். அவங்க அப்படியே கோவத்தோட பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஆன்மாக்கள் எல்லாமே நம்ம ஹீரோயினோட கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும், இந்த அசிஸ்டன்ட்ஸ்க்கு தெரியாது. அதை பற்றிலாம் சொல்லாமையே அந்த படிக்கட்டில் ஏற சொல்லும்போது அவனுங்க 2 பேருமே அப்படியே ஒருத்தனா மாறி மாறி ஏறுறானுங்க. பட் முடியல, அப்படியே நெஞ்சு வலி வந்த மாதிரி நெஞ்சு பிடிச்சிட்டு அங்கே பக்கத்தில் இந்த பெட்டில் விழுந்துடுறானுங்க. இது என்ன ரீசன் அப்படின்றது தெரியல. அதுக்கப்புறம் மயக்கமான 2 பேரையும் கொண்டு போய் ஒரு இடத்துல படுக்க போட்டுடுறாங்க. இப்போ அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டு ஓனர் கிட்ட போய் பேசியிருப்பான்ல, உங்கள் வீட்டில் பேய் இருக்கு, அது உங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னா என்னோட டிவைஸை நீங்கள் வச்சுக்கோங்க, நான் கூட அதுக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான்ல. அந்த டிவைஸ் வச்சு கொஞ்ச நாளைக்கு அவருடைய வீட்டில் பேயே வரல போல. சரி இவன் சொன்னது உண்மைதான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த டிவைஸ் எல்லாத்தையுமே கழட்டிட்டு போகலான்னு பார்க்குறான். இதை பார்த்து அந்த ஹவுஸ் ஓனருக்கு பகீர்னா ஆயிருது. தம்பி உன்னை நம்பி தான் நான் இருந்தேன், கொஞ்ச நாளைக்கு பேயே வரல நீ சொன்ன மாதிரி, தயவு செஞ்சு இந்த டிவைஸ்லாம் இங்கேயே வச்சிரு அப்படின்னு சொல்ல, ஆனால் அதுக்கு கொஞ்சம் காசு செலவாகுமே சார் அப்படின்னு சொல்ல, நான் கொடுத்துட்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த காசை மட்டும் வாங்கிட்டு அந்த டிவைஸ் எடுக்காமல் அங்கேருந்து வந்துடுறான். ஸோ இப்போ தான் நமக்கு தெரிய வருது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராடு. நம்ம ஹீரோ
ஹீரோயின் மாதிரி உண்மையாவே பேய் ஓட்டுற வேலையெல்லாம் இவன் பண்ண கிடையாது. யார் யாரெல்லாம் பணக்காரங்களா பயந்த சுபாவத்தோட இருக்காங்களோ அவங்க எல்லாருமே சூஸ் பண்ணி அவங்களுடைய வீட்டுக்குள்ள அவங்களுக்கே தெரியாம நிறைய டிவைஸ்லாம் செட் பண்ணி வைக்கிறான். அதாவது அந்த பேய் ஓட்டுற டிவைஸ் கிடையாது, அதுக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த பேய் கண்ணுக்கு தெரியிற மாதிரி ஹாலோகிராம் இமேஜ் வர மாதிரி ஒரு ப்ரொஜெக்டர் மாதிரி ஒன்று வச்சிருக்கான். அதுக்கப்புறம் இந்த வீட்டு ஓனருங்களை இன்னும் பயன்படுத்தணுன்றதுக்காக அவங்களை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி ஸ்டெப்ஸ் ஒன்றுலாம் வர மாதிரி ஸ்பீக்கர் வைக்கிறது, அப்புறம் இந்த லைட்லாம் ஃப்ளிக்கர் ஆகிற மாதிரி எரிய வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பான். அதை பார்த்து அந்த ஓனருங்கெல்லாம் பயந்துக்கிட்டு இவங்ககிட்ட ஹெல்ப் கேட்க வரும்போது இவனும் சும்மா அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு ஏதோ ஒரு ஆண்டனா கொடை இதெல்லாம் சொருவி விட்டுட்டு அவன் அந்த பேய் இருக்கிறதுக்காக பண்ண அந்த ஹாலோகிராம் ப்ரொஜெக்டர், அதுக்கப்புறம் அந்த ஸ்பீக்கரு, அப்புறம் அந்த லைட்டு ஃப்ளிக்கராக எரியுது, இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துடுவான். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஓனருங்களுக்கு எப்படி தோணும், ஆஹா இவன் இந்த டிவைஸ் வச்சதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பேயே இல்லையே அப்படின்னு சொல்லி தானே தோணும். அதுக்கப்புறம் அந்த வீட்டோட ஓனருங்களும் இவனை நம்பி அந்த டிவைஸை வாங்கிப்பாங்க. ஸோ அதுலேருந்து வரக்கூடிய காசை வச்சு தான் இவன் வந்து சர்வை பண்ணிட்டு இருக்கான். ஸோ இவன் வந்து ஒரு டம்மி, பட் இருந்தாலும் இவனுக்குலாம் ஒரு அசிஸ்டண்ட்டும் இருக்கான். இவங்க 2 பேரும் சேர்ந்து இப்போ அப்படியே காரில் போயிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு யாரோ வர மாதிரி தெரியுது. ஐயோ கந்து வெட்டி கோயிந்தா வந்துட்டான்டா, நம்ம இவங்ககிட்ட மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு காரை பயங்கரமாக ட்ரிஃப்ட்லாம் அடிச்சுட்டு நம்ம ஹீரோ ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். கடைசியாக அந்த கேங் வந்து டிராஃபிக்கில் மாட்டிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து அங்கிருந்து தப்பிச்சிடறான். ஸோ அந்த கந்து வெட்டி கோயந்தங்கிட்ட நம்ம ஹீரோ நிறைய காசு வாங்கியிருப்பான் போல கடனா, அதனால தான் அவனை பார்க்கும்போதெல்லாம் இப்படி அடிச்சு பிடிச்சி நம்ம ஹீரோ ஓடி போயிடுவான். இப்போ அப்படியே நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் அவள் மேனேஜர்கிட்ட அப்படியே குடிச்சிட்டு பேசிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. என்னன்னா அவளுடைய அம்மா பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கும்போது அவகிட்ட வந்து சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி இறந்து போன ஒரு சில பேரோட ஆன்மாக்கள் மேல் உலகத்துக்கு போகாம ஒரு பேயா பூமிக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கும். ஆனால் அது மனுஷங்களோட கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆன்மாக்களை நம்ம எப்படியாவது மேல் உலகத்துக்கு அனுப்பி வச்சிடணும். அப்படி பண்ணாதான் அவங்களுக்கு மறுஜென்மம்னு ஒன்று கிடைக்கும், அதே மாதிரி அவங்களுடைய ஆன்மாவும் சாந்தி அடையும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு அவளுடைய அம்மாவை பற்றி திங்க் பண்ணுறா. இப்போ என்னோட அம்மாவையே நான் மேல் உலகத்துக்கு அனுப்ப முடியாமல் இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு இது வந்து குழப்பமாக தான் இருக்கும். மற்ற ஆன்மாக்கள் எல்லாத்தையுமே பிடிச்சி அதை மேல் உலகத்துக்கு அனுப்பக்கூடிய நம்ம ஹீரோயினால ஏன் வந்து அவள் அம்மாவுடைய ஆன்மாவை மேல் உலகத்துக்கு அனுப்ப முடியல அப்படின்றதே நமக்கு இப்போ வரைக்கும் தெரியல. அதுக்கப்புறம் நைட்டு நம்ம ஹீரோயின் தூங்க போகும்போது அவள் அம்மாவுடைய ஆன்மாவை பார்த்துட்டு இருக்கா. ஏதோ ஒரு விஷயத்த அவங்க கம்யூனிகேட் பண்ண நினைக்கிறாங்க, அதனால தான் இப்போ வரைக்கும் என்னை விட்டு போக மாட்டாங்க அப்படின்றது அவளுக்கு புரியுது. ஆனால் அது என்னன்னு தான் அவளுக்கு புரியல. நீங்கள் சொல்ல நினைக்கிறது எப்போதான் எனக்கு புரியும்னு தெரியலமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே தூங்கிடுறா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் நீச்சல் குளத்தில் நல்லா ஜாலியாக படுத்து தூங்கிட்டு இருப்பான். நல்லா சம்பாரிச்ச காசு எல்லாத்தையுமே செலவு பண்ணிக்கிட்டு. அப்போ அந்த நீச்சல் குளத்துக்கு அடியிலிருந்து அவனுடைய காலை ஏதோ ஒரு பேய் பிடிக்க வர மாதிரி தெரியுது. ஆனால் அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவோட கழுத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு செயின் இருக்கு. அது அப்படியே ஒரு மாதிரி க்ளோ ஆகும்போது இந்த பேய் அதுக்கு பயந்துக்கிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுது. அப்புறம் நம்ம ஹீரோவும் திடீர்னு ஏதோ ஒரு மாதிரி கனவுலேருந்து கண் முழிக்கிறான். ஸோ இது எல்லாமே அவனோட கற்பனை தான் போல. இருந்தாலும் அந்த செயின் அவன்கிட்ட இருக்கு. ஸோ இதே மாதிரி மந்திரக்கல் இருக்க மாதிரி ஒரு செயின் தான் நம்ம ஹீரோயின் அவளுடைய அசிஸ்டன்ட் கிட்டையும் கொடுத்துருப்பா. அதை அவன் எடுக்கும்போது தான் பேய் வந்து அவனுடைய உடம்புக்குள்ள போகும். ஸோ நம்ம ஹீரோ இப்போ கற்பனையிலேருந்து முடிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்டோன் இருக்கக்கூடிய இந்த செயினை இவனுக்கு யார் கொடுத்தாங்க அப்படின்றத யோசிச்சு பார்க்குறான். அதாவது ஃப்ளாஷ்பேக்கில் இவனுக்குன்னு அங்கிள் யாரோ ஒருத்தங்க இருந்திருப்பாங்க. அவங்க தான் வந்து இதை அவங்ககிட்ட கொடுத்து, இங்கே பாரா தம்பி, என்ன ஆனாலும் சரி இந்த செயினை மட்டும் உன் கழுத்துலேருந்து நீ கழட்டவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. ஸோ இதை கொடுத்த கொஞ்ச நாள்லயே அவர் இறந்தும் போயிருப்பாரு. இப்போ இதை பற்றிலாம் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அவனுடைய அசிஸ்டன்ட் கூப்பிட்டு, டேய் இங்கே பாரு, நமக்கு இன்னொரு அப்பார்ட்மெண்ட் கிடச்சிருக்கு. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் யாரோ 2 பேர் செத்து போயிட்டானுங்களாம். அதை இப்போ ஒரு வயசான ஆள் வாங்கியிருக்கான். அந்த பில்டிங்கை இதுக்கு முன்னாடி வாங்கின 2 பேர் தற்கொலை பண்ணியிருக்கானுங்க. அவனுங்க ஃப்ரெண்ட்ஸ் தான், பட் ஏன் பண்ணானுங்க அப்படின்றதெல்லாம் தெரில அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் அதெல்லாம் கேட்டு, சரி போதுண்டா, இந்த விஷயம்லாம் நமக்கு தெரிஞ்சு என்ன ஆக போகுது. இப்போ புதுசாக யாரோ வயசான ஆள் இதை வாங்கியிருக்காங்கன்னு சொன்னல, அவங்கள நம்ம வழியில் எப்பயும் போல பயம் கொடுத்து காசை கறந்துட வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அந்த பில்டிங்குள்ள அந்த வயசானவங்க வரதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ அவன் ஆளுங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே அந்த பேய் வர மாதிரி ப்ரொஜெக்டர் வைக்கிறது, அந்த பேய்லாம் நடந்து வர மாதிரி காலடி சத்தத்தை உண்டாக்குற ஸ்பீக்கரு, அப்புறம் அந்த ஃப்ளிக்கர் ஆகிற லைட்டு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் போய் வச்சுட்டான் இப்பயும் போல. இப்போ அப்படியே நைட் ஆகுது. இந்த பில்டிங்கை இப்போ வாங்கியிருக்க அந்த வயசானவங்க வராங்க. ஸோ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி லைட் எதுவுமே அவ்வளோ எரியலையே, என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தங்களுக்கு கால் பண்ணி, என்னடா இன்னும் இந்த இடத்துக்கு லைட்டே வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்திக்கிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவருடைய ஒய்ஃப் இங்கே தான் நின்றுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு சைடில் யாரோ ஒருத்தங்க பேய் நடந்து போகிற மாதிரி பயம் வர ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து நம்ம ஹீரோ வச்ச அந்த ப்ரொஜெக்டர் தான். அதை பார்த்து அந்த பாட்டியும் ஒரு மாதிரி பயந்துட்டு இருக்காங்க. இதை அங்கே இருக்கக்கூடிய ஒரு கேமரா மூலமாக நம்ம ஹீரோவும் அவனுடைய ஃப்ரெண்டும் பார்க்குறாங்க. பரவாயில்லையே, அந்த பாட்டி எடுத்தோன்னே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, இது நமக்கு ஒரு நல்ல சைன் தான் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் அந்த தாத்தா பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் இருப்பார். அப்போ திடீர்னு நம்ம ஹீரோ ஏற்பாடு பண்ணி வச்ச அந்த லைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளிக்கர் ஆக ஆரம்பிக்குது. இதை பார்த்து இவர் பயந்துகிட்டு இருக்கும்போது அவருக்கு முன்னாடி யாரும் நடந்து போகிற மாதிரி வேற தெரியுது. இவர் அப்படியே கீழே அந்த கதவு சந்தில் குனிஞ்சு பார்க்குறாரு, யாருமே இல்லை. இருந்தாலும் அதுக்கப்புறம் யாரோ நிற்கிற மாதிரியே அவருக்கு டவுட் வர ஆரம்பிக்குது. ஐயோ யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவர் பயந்துகிட்டே அப்படியே வெளியே ஓடி வந்துடுறாரு. அப்படி வரும்போது அந்த இடத்துல அவருடைய ஒய்ஃப் வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே அவரும், செல்லம் நீயா இது, ஏன் அப்படியே ஒரு மாதிரி நடந்து போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடுறாரு. ஆனால் அந்த லேடி திரும்பியே பார்க்கல, அப்படியே நடந்து போயிட்டே இருக்காங்க. ஏதோ சந்தேகமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அவருடைய ஒய்ஃபை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது அவங்க பார்த்தீங்கன்னா திடீர்னு ஸ்டெப்ஸ்லாம் ஏறி அந்த பில்டிங்கோட டாப்புக்கு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி மேலே ஏறி நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்து இவரும்,
பார்த்ததும் ஏய் என்னம்மா பண்ற இறங்குமா அப்படின்னு சொல்லி இவர் பேசிக்கிட்டே இருக்காரு. அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு கற்பனையிலேருந்து முழி போகிற மாதிரி தெரியுது. பார்த்தா இவர் தான் இந்த பில்டிங்கோட டாப்லேருந்து குதிக்கிற மாதிரி நின்றுட்டு இருக்காரு. அவருடைய ஒய்ஃப் பின்னாடி இருந்துட்டு எங்க என்னங்க பண்றீங்க இறங்குங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ நேரமா இவர் பார்த்தது இவருடைய கற்பனை போல, இதுதான் நிஜம். அதுக்கப்புறம் அவர் பயத்தோட இருக்கும்போது ஒய்ஃப் பிடிச்சி கீழே இறக்கிடுறாங்க. ஏங்க இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ஒண்ணுமே தெரியல, புலம்பிட்டு இருக்காரு. எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலடி, நீ தான் தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி நின்றுட்டு இருந்தா திடீர்னு பார்த்தா நான் நிற்கிறேன். இது வேலைக்கு ஆகாது. இந்த பேய் ஓட்டுறவங்களை யாரையா கூப்பிட்டு வந்துட்டு இந்த பில்டிங்கில் பேய் ஓட்டணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த பில்டிங்கை வாங்கின 2 ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து தற்கொலை பண்ணி இறந்து போனாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டோம்ல. அதை சாதாரணமாக எடுத்துக்கிட்டது நம்ம தப்பு தான். ஏன்னா அவங்களுடைய ஆன்மாக்கள் தான் இப்போ நம்மளை கொலை பண்ண ட்ரை பண்ணுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பயந்து பேசும்போது அவருடைய ஒய்ஃப் உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு தான் கால் பண்ணுறாங்க. சார் நீங்கள் இந்த மாதிரி பேய் ஓட்டுறவங்க தானே, தயவு செஞ்சு எங்களுடைய பங்களாவில் ஒரு பேய் இருக்குது, வந்து ஓட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ இந்த ஏரியாவில் கொஞ்சம் பிரபலமான ஆள் தான் போல, அதனால தான் எடுத்தவொடனே இவனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டோடனே நம்ம ஹீரோவுக்கும் அவனுடைய ஃப்ரெண்டுக்கும் பிளான் சக்சஸ் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா எப்பயுமே இவங்க இந்த மாதிரி ஏற்பாடுலாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் இவங்க ஒருத்தங்கிட்ட வாலண்டியராக போய் பண்ணாங்கல்ல, இந்த மாதிரி எங்ககிட்ட டிவைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல. ஏன்னா அவங்களே டேரெக்டாக வந்து இப்போ கால் பண்ணிட்டாங்க. ஆடு அதுவாக வந்து மாட்டிச்சே, நாளைக்கு அதை அறுக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க ஜாலியாக. ஸோ இப்படி பாட்டி இவங்க கிட்ட கால் பண்ணி விஷயத்த சொன்னதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் தாத்தா என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துக்கு போகிறாரு. அது வேற எங்கேயும் இல்லை, நம்ம ஹீரோயினை தேடி தான். ஸோ அங்கே போயிட்டு அந்த மேனேஜர்கிட்டையும் ஹீரோயின்ட்டையும் சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி நாங்கள் புதுசாக ஒரு பங்களா வாங்கினோம், அந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி அந்த பில்டிங்கை வாங்கின 2 பேரை பற்றியும் பேசிகிட்டு இருக்கிறாரு. நமக்கு அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக்கும் காட்டுறாங்க. ஸோ ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க, அவனுங்க வந்து சம்பாரிச்சு கஷ்டப்பட்டு நிறைய காசு சேர்த்து வச்சிருக்காங்க. லைஃப்பில் நம்ம எப்படியாவது முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டில் கோட் சூட்டு போட மாதிரி ஒருத்தன் இருப்பான். அவன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட, டே இந்த மாதிரி இந்த பில்டிங் வந்து சேலுக்கு வந்திருக்கு, ஆனால் இப்போ வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது, நம்ம இப்போயே ஒரு அப்பார்ட்மெண்ட் அதில் வாங்கி போட்டோன்னு வச்சுக்கோயேன், அதுக்கப்புறம் அதை கட்டி முடிச்சதுக்கப்புறம் அதை நம்ம பல மடங்கு அதிகமாக சேல் பண்ணலாம், நம்ம கொடுத்த காசை விட அதிகமாக நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லும்போது இந்த இன்னொரு ஃப்ரெண்டும் சரி ஓகேடா நான் அப்போ சேர்த்து வச்ச காசை அவனுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அவங்க கிட்ட இருக்க காசு என்ன பண்ணியிருக்கானுங்கன்னா அந்த பில்டிங் கட்டுறதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கானுங்க. ஆனால் கொஞ்ச நாள்லேயே அந்த பில்டிங்கை கட்டிட்டு இருந்த கார்பரேட் கம்பெனி என்ன பண்ணிட்டானுங்கன்னா அவனுங்க கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பில்டிங்கை அப்படியே கைவிட்டுட்டு போயிட்டானுங்க. ஸோ இதனால இவனுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணமும் போயிடுச்சு. ஸோ இதை தாங்கிக்க முடியாமல் அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் பயங்கரமாக கதறி இருக்கானுங்க. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, இருந்த மொத்த பணத்தையும் இதை நம்பி தானே போட்டோம், அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படியே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வருத்தத்தை தாங்க முடியாமல் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த பில்டிங்லேருந்தே மேலேருந்து குதிச்சு செத்து போயிருக்காங்க, அதாவது தற்கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஆன்மா தான் இப்போ அந்த பில்டிங்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலேயும் அந்த பில்டிங் எங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் அதில் இருக்க பேயை ஓட்டி எப்படியாவது அந்த பில்டிங்கை எங்களுக்கு சேல் பண்ணி கொடுத்துருங்க, வர கமிஷன் காசில் நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்படின்லாம் சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பில்டிங்கை பார்க்கறதுக்காக போகிறா. ஆனால் இதே நேரத்தில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கில் அவனுடைய பேய் ஓடுற டிவைஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஆண்டனா குச்செல்லாம் அவன் சொருவிட்டு இருப்பான்ல, அந்த மாதிரி டிவைஸ்லாம் சும்மா வச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா அந்த பாட்டிமா இவங்கிட்ட தானே ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. ஸோ இதை பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் உள்ள வரா. இவ யாரு எதுக்காக உள்ள வரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ புரியாமல் பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அப்படியே அங்கே போயிட்டு ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்கா. சுற்றி பார்க்கும்போது அவளுடைய உடம்புலாம் ரொம்ப கூலிங்காக ஃபீல் ஆகுது. ஸோ கண்டிப்பாக பேய் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது முன்னாடி அந்த இறந்து போன ஃப்ரெண்ட்ஸில் 2 பேர் இருந்தானுங்கல்ல, அதில் அந்த ஒருத்தன் மட்டும் வந்து நிற்கிறான். ஸோ அப்படியே ஒரு மாதிரி ஹீரோயினை முறைச்சு பார்த்துட்டே இருக்கும்போது அவனுக்கு பின்னாடி அந்த கோட் சூட்டு போட்டவன் இருக்கான்ல, அந்த ஃப்ரெண்டுக்காரன் வந்து இவனுடைய கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே அவனுடைய கண்ணிலேருந்து ரத்தம்லாம் வர ஆரம்பிக்குது. இதனால அப்புறம் அப்படியே மறைஞ்சு போயிடுறாங்க 2 பேரும். ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோயின் இந்த இடத்துல ஒரு மாதிரி கத்திருப்பா. அதுக்கப்புறம் அவள் பாட்டுக்கு அங்கேருந்து போகும்போது நம்ம ஹீரோவும் இது எல்லாத்தையுமே ஒளிஞ்சிருந்து பார்த்துருப்பான்ல, அவனுக்கு புரியாத விஷயம் என்னன்னா இவ யாரு எதுக்காக இங்கே வந்து தனியாக பேசிட்டு போனா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இவனோட கண்ணுக்கு அந்த பேய்லாம் தெரியாதுல்ல. அப்படியே ஒரு மாதிரி குழப்பத்தோட முழிச்சுக்கிட்டு அந்த பில்டிங்லேருந்து வெளியே வரும்போது கரெக்டாக இப்போ இந்த பில்டிங்கை வாங்கியிருக்கக்கூடிய அந்த வயசான கப்பல்ஸ் வராங்க. ஸோ அதில் அந்த பாட்டி இருக்காங்கல்ல, அவங்க தானே ஹீரோவை கூப்பிட்டுருப்பாங்க. இந்த விஷயத்தை பற்றிலாம் சொல்கிறாங்க. ஏங்க இவங்க தான் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய பேயை ஓட்டுறதுக்காக வந்திருக்கக்கூடிய ஒரு ஆள், இங்கே நிறைய டிவைஸ்லாம் இதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டுட்டு அந்த தாத்தா உடனே இந்த பாட்டி தனியாக கூப்பிட்டு வந்துட்டு, ஏய் நான் ஆல்ரெடி ஒருத்தங்க கிட்ட இதை பற்றி பேசிட்டேன், அவங்க இந்த பில்டிங்கில் இருக்கக்கூடிய பேயை ஓட்டிட்டு இந்த பில்டிங்கையும் நமக்காக விற்று கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்க, நீ ஏன் அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஆளெல்லாம் கூப்பிட்டு வந்த, இவங்களுக்கு இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா வேறு காசு பே பண்ணோம், தயவு செஞ்சு அனுப்பிடு அப்படின்னு சொல்ல இந்த பாட்டியும் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட வந்து, சரி இப்போ தான் என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாங்க, ஆல்ரெடி இந்த பேய் ஓட்டுறதுக்கு இது ஒரு லேடியை என்னோட ஹஸ்பண்ட் பிடிச்சிருக்காங்களாம், அதனால நீங்கள் தயவு செஞ்சு இந்த பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கு செம்ம காண்டாயிருது. இப்போ வந்துட்டு போனவ தான் எனக்கு பதிலாக பிடிச்சிருக்காளா, அவளால் இப்போ இந்த கிளைண்ட் எனக்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி கோவத்தோட அவன் மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு சரி பாட்டி நான் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய ஃப்ரெண்டு கிட்ட, ஏய் இந்த மாதிரி நேற்று எனக்கு பதிலாக வேற ஒரு பேய் ஓட்டுற பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்கல்ல, அந்த பொண்ணை பற்றி ஆல்ரெடி சோஷியல் மீடியாவில் எவனாவது போட்டிருக்கானான்னு பாரு, ரிவ்யூ ஏதாவது கொடுத்துருக்கானான்னு பாரு அப்படின்னு சொல்லும்போது இவளை பற்றி சோஷியல் மீடியாவில் எதுவுமே கிடையாது, ஒருவேளை இவன் நம்மள மாதிரி ஃப்ராடாக இல்லாமல் உண்மையாகவே பேய் ஓட்டுறவளாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது
ஹீரோவும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, பேயின்னு ஒன்றுலாம் கிடையவே கிடையாது, அவளும் நம்மள மாதிரி ஃப்ராடாக தான் இருப்பா, அது என்னன்னு சொல்லி சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட இடத்துக்கு வெளியில் குப்பை தொட்டிலாம் கிளறிட்டு இருக்கிறான். அங்கே இருக்கக்கூடிய பொருளை வச்சு ஹீரோயினை பற்றி ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருப்பான். அந்த நேரம்னு பார்த்து ஹீரோயின் வேற குப்பை போடுறேன்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது, இவ்வளோ நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பிச்சைக்காரனா நான் பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, ஹலோ நான் பிச்சைக்காரலாம் கிடையாது, ஜஸ்ட் உங்களை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்தேன், என்னைவா என்ன பார்க்கறதுக்காக எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லும்போது, கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த கந்து வெட்டி கோயிந்த இருக்கான்ல, அவன் இந்த இடத்துக்கு வர மாதிரி தெரியுது. அவனை பார்த்தோன்னே ஹீரோ பயந்து ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான். ஐயோ இவங்கிட்ட மாட்டணும்னா வேலைக்கு ஆகாதராப்பா அப்படின்ட்டு. ஆனால் இப்போ தான் நமக்கு இன்னொரு விஷயம் தெரிய வருது, நம்ம ஹீரோவை பார்த்து அவங்ககிட்ட பணம் கேட்கறதுக்காக இந்த கந்து வெட்டிக்காரன் வரல. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினும் இவங்கிட்ட பணம் வாங்கியிருப்பா போல. இந்த மாதிரி காசை எப்போ கொடுக்குற, இல்லைனா உன்னுடைய இந்த இடத்த வந்து நான் ஆக்கிரமிச்சிருவேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு நான் காசு பொறுமையாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன், அதுவும் இல்லாமல் இந்த இடத்த விட்டு என்னால் போக முடியாது, ஏன்னா இங்கே என் அம்மாவோட ஆன்மா இருக்கு, ஸோ என்னை தவிர இங்கே வேற யாராலையும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏய் என்னடி காமெடி பண்ணுற, நீ இந்த பேய் ஓட்டுற அதை ஓட்டுறன்னு சொல்லிட்டு வெளியூரை வேணா ஏமாற்றலாம், ஆனால் என்ன ஏமாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி அவன் கோவத்தோட பேசிட்டு இருக்கும்போது, கரெக்டாக நம்ம ஹீரோயினோட ரூமில் இருக்க ஜன்னல்ல இருந்து யாரோ நின்று அவனை பார்க்குறாங்க. அது நம்ம ஹீரோயினோட அம்மா ஆவி தான். ஸோ அதை பார்க்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா இவனுக்கு கண்ணு வலிக்குது. அப்புறம் திடீர்னு ஏதோ கற்பனைக்குள்ளே போயிட்டான். நைட் நேரத்தில் இந்த இடத்துல நிற்கிற மாதிரி அவனுக்கு தெரியுது. அதுவும் இல்லாமல் அந்த பேயை பார்த்து அவன் ரொம்ப பயந்துடுறான். ஸோ அப்போ தான் தெரிய வருது, இவனை மாதிரியே தான் இவனுடைய டீமில் இருக்க எல்லாருமே வந்துட்டு அந்த ஹீரோயினோட அம்மாவோட பேயை பார்த்து பயந்துருக்காங்க அந்த கற்பனைக்குள்ளே போயிட்டு. ஐயோ இவ சொல்கிறது உண்மைதான்டா, நிஜமாவே இங்கே ஒரு பேய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கார் எடுத்துட்டு அடிச்சு பிடிச்சி ஓடிடுறாங்க. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி இந்த போலீஸ் வர மாதிரி சைலன்ஸ் சத்தத்தை ஃபோனில் போட்டுருந்துருப்பான். அந்த சத்தத்தை கேட்டு போலீஸ் தான் வராங்கன்னு சொல்லி இவனுங்க பயந்து ஓடுறானுங்க போல அப்படின்னு சொல்லி ஹீரோவும் தப்பாக நினச்சிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்ட வந்துட்டு, இப்போது இந்த போலீஸோட சைலன்ஸ் சத்தத்தை போட்டு நான் தான் இவனுங்க எல்லாருமே இங்கேருந்து பயந்து ஓட வச்சேன், இதுக்காக நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, ஆனால் ஒரு சில விஷயங்களை நான் உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, டேய் ஃபஸ்ட்டு யார் நீ எதுக்காக என்னை பற்றின விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? ஐயோ நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த சோலு அப்புறம் பேட் ஸ்பிரிட்டு அப்புறம் இந்த கோஸ்ட்டு இந்த விஷயங்கள் பற்றிலாம் நிறைய நாலேஜ் இருக்குது, நிறைய படிச்சிருக்கேன், அதை வச்சு பார்த்தா அவங்க வீட்டில் ஏதோ ஒரு பேய் இருக்க மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒன்றே டவுட் வர ஆரம்பிக்குது. உண்மையாகவே இவனுக்கும் என்ன மாதிரியான பவர்ஸ்லாம் இருக்கோ அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா தொழில் பண்ணலாம், என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இவன் கேட்கறான். அதை கேட்டவொடனே ஹீரோயினுக்கு புரிஞ்சு போச்சு, இந்த நாய் சும்மா வந்து என்கிட்ட அப்படி கதை விட்டு என் மூலமா இந்த பேய் ஓட்டுற தொழிலை கத்துக்கணும்னு நினைக்கிறான் போல அப்படின்னு சொல்லி அவனை அடிச்சு துரத்திடுறா. ஒழுங்கா இங்கிருந்து ஓடி போயிரு அப்படின்ட்டு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த பில்டிங்குள்ள தான் இருப்பான், அந்த பேய் பங்களாக்குள்ள. எதுக்காகனா இன்னைக்கு நைட்டு தான் நம்ம ஹீரோயின் இந்த பங்களாக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பேயை ஓட்ட போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பா. அதனால தான் அவ என்ன பண்றா, எப்படி பண்றா, உண்மையாவே இவ ஓட்டுறது வந்து பேய் தானா அப்படின்ற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இவன் வந்திருப்பான். அப்ப திடீர்னு இவன் பக்கத்திலே அந்த பேய் நிக்குது. அதை பார்த்து இவன் பயந்துடுறான். அப்புறம் தான் யோசிக்கிறான், அடச்சை இது நம்மளுடைய ப்ரொஜெக்டர் ஆச்சு, இதை பார்த்து நான் இதுக்காக பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து நடந்து வந்துட்டு இருப்பான். ஹீரோயின் அந்த சடங்குலாம் போட்டுட்டு இருப்பாள் அந்த பிளேஸுக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வழக்கம் போல எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கிறா. அந்த ரெண்டு பேயும் இந்த பில்டிங்குள்ள எங்க இருக்குன்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு, அதுக்கப்புறம் அந்த மந்திர தடுப்பு இருக்குல்ல, அந்த உப்பை வச்சு பாக்ஸ் மாதிரி ஒன்று போட்டுருந்துருப்பா, அதுக்குள்ள அந்த பேயை வர வச்சு, அதுக்கப்புறம் அந்த பேயை அவ அசிஸ்டண்டோட உடம்புக்குள்ள கொண்டு போய் அந்த ஹேர் பின் எடுத்து அவனுடைய நெஞ்சிலே குத்தி அந்த ரெண்டு பேயும் வந்துட்டு மேல் உலகத்துக்கு அனுப்புவா. அதை பண்றதுக்காக தான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருப்பா. ஆனா அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவன் கரெக்டா அந்த ரூம்குள்ள போலான்னு பார்க்கும்போது அந்த உப்பு போட்டு நம்ம ஹீரோயின் மந்திர தடுப்பு போட்டு வச்சிருப்பாள்ல, அது நம்ம ஹீரோ ஓபன் பண்ற அந்த டோர் மேல பட்டு லைட்டா அந்த பக்கம் மட்டும் அழிஞ்சிருச்சு. இதை நம்ம ஹீரோயின் பார்க்காமையே இப்போ அவகிட்ட அந்த பேயை வர வைக்கிறா. எங்க ஒரு பேய் தான் வந்திருக்கு, இன்னொன்னு காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கோட் சூட் போட்ட பேய் இருக்குல்ல, அதுவும் மறுபடியும் அவனுக்கு பின்னாடி இருந்து வருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த மந்திர கன் மாதிரி ஒன்று இருக்கும்ல, அதை வச்சு அப்படியே ஒரு மாதிரி கீழே அடிச்சுட்டே இருக்கும்போது அந்த பேய் அதுக்கு பயந்துட்டு பின்னாடி போகுது. அப்புறம் இந்த பக்கம் அந்த ஹீரோயினோட அந்த அசிஸ்டன்ட் என்ன பண்றான்னா, கழுத்துல இருக்க அந்த ஸ்டோனை அப்படியே எடுக்கிறான், அந்த செயினை. அதுக்கப்புறமேட்டு அவனுடைய உடம்புக்குள்ள இப்போ அந்த ரெண்டு பேயுமே போயிருது. இப்போ அப்படியே பயங்கரமா அந்த பேய் பிடிச்சிருக்க அசிஸ்டன்ட் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா ஹீரோயின், அந்த மந்திர தடுப்புக்குள்ள கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ள அவனை கொண்டும் போயிடுறா. பட் இப்போதான் ஒரு ட்விஸ்ட், நம்ம ஹீரோ அந்த கதை ஓப்பன் பண்ணும்போது அந்த தடுப்பு லைட்டா அழிஞ்சிருக்கும்ல, அந்த கேப்ல இப்போ அந்த பேய் பாத்தீங்கன்னா வெளியே ஓடி போயிருது. இது எப்படி அழிஞ்சிச்சுன்னு தெரியாம ஹீரோயினும் அந்த பேயை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது வெளியில ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு, நீ இங்க என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு உடனே பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த பேயை ஃபாலோ பண்ணிட்டு போறா. இந்த பக்கம் மாடிக்கு வந்துட்டு அந்த பேய் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அந்த அசிஸ்டண்டோட உடம்புல இருந்து அப்படியே பில்டிங்ல இருந்து கீழே குதிச்சிடுறான். நல்ல வேலை ஹீரோயின் போய் அப்படியே பிடிச்சிட்டா. ஏன்னா இப்போ அந்த பேய் அவனுடைய உடம்புக்குள்ள இருந்து இந்த மாதிரி பண்ணுச்சுன்னா இறந்து போறது நம்ம அசிஸ்டன்ட் தான். அதனால கரெக்டான நேரத்துக்கு ஹீரோயின் போய் பிடிச்சிட்டா. பட் இருந்தாலும் அவளால தூக்க முடியல. அந்த நேரத்தில் ஹீரோவும் வந்து ஹெல்ப் பண்றான். ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த அசிஸ்டண்ட்டை மேலே தூக்கி போட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் எப்படியோ அவளுடைய ஹேர் பின் இருக்குல்ல, அதை எடுத்து அவனுடைய நெஞ்சில குத்தி அந்த பேயை வந்துட்டு ஒரு மாதிரி மேல் உலகத்துக்கு அனுப்பிடுறா. அதாவது அந்த ரெண்டு பேய் இருந்திருக்கும், அதுல ஒரு பேய்
பேய் தான் அனுப்பியிருக்கா. அந்த இன்னொரு பேயை அவ இப்போ வரைக்கும் மேல் உலகத்துக்கு அனுப்பல. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் இப்படி ஒரு பேயை மேல் உலகத்துக்கு அனுப்பும்போது அவங்கள பத்தின ஃபிளாஷ்பேக் அவளுடைய மைண்டுக்குள்ள வரும் போல. அந்த மாதிரி இப்போ என்ன தெரியுதுன்னா, சாகறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் இந்த மாடியில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றதான் காட்டுறாங்க. அந்த ஒரு ஃப்ரெண்ட் என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா, அந்த கோட் சூட் போட்டவங்கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி நீ சொல்லி தானடா நான் அதில் பணத்தை போட்டேன், இப்போ இந்த பில்டிங் பாதியிலே கட்டாம நிக்குது, இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம், அவனுங்களும் விட்டுட்டு போயிட்டானுங்க, அவ்வளவுதான் நம்ம பணம்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கரமா கதறிட்டு இருந்திருப்பான். அந்த நேரத்தில் அந்த கோட் சூட் போட்டவன் வேற பயங்கரமான போதையில் இருந்திருப்பான் போல. இவன் இப்படி கத்திக்கிட்டே இருக்கும், அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. வாயை மூடுன்னு சொல்லியும் அவன் வந்து வாயவே மூடல. அப்புறம் கோவத்தில் அங்கிருந்து இரும்பு எடுத்து டக்குனு இவன் தலையிலே அடிச்சிருப்பான். அதனால அவன் அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே மயக்கம் போட்டு விழுந்திருப்பான். ஐயோ நான் இதை வேணும்னு பண்ணலையே, இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவன் குழப்பத்தோடு யோசிச்சுட்டு, சரி நம்ம இங்கிருந்து இவனை தூக்கி போட்டுடலாம், தற்கொலை பண்ணி செத்த மாதிரி சாகட்டும் அப்படின்னு சொல்லி அவன் தூக்கி போட பார்க்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் கண் முழிக்கிறான். அவன் ஃபுல்லாக சாகலை போல, இருந்தாலும் இங்கிருந்து விழுந்து செத்துறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி முடியாத நிலைமையிலையும் என்ன விட்டுறாதரான்னு சொல்லிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு 2 பேருமே சேர்ந்து அப்படியே கீழே விழுந்து இறந்து போயிருப்பாங்க. இதை தான் நியூஸ்லலாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி அந்த பில்டிங்கில் பணம் போட்டு 2 பேர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்திருப்பாங்க. பட் உண்மையாக தான் நடந்திருக்கு. இப்போ இந்த ஆன்மாவை வெளியே அனுப்பும்போது நம்ம ஹீரோயினுக்கு இது தெரிஞ்சிருக்கு. சரி ஓகே, இப்போ இன்னொரு பேயையும் இவனுடைய உடம்புல இருந்து நம்ம வெளியேற்றணும், மேல் உலகத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை 2வது தடவை அவளுடைய ஹேர் பினை வச்சு அந்த அசிஸ்டண்ட்டை குத்தலான்னு பார்க்கும்போது அவன் உடனே கையை பிடிச்சி, ஐயோ முதலாளி இது நான் தான், நான் வந்து பேயா இப்போ இல்லை, நான் நார்மல் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு ஒன்றுமே புரியல. எப்படிரா நான் ஒரு பேயை தானே மேல் உலகத்துக்கு அனுப்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அப்படியே ரைட் சைடில் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இன்னொரு பேய் ஹீரோவோட உடம்புக்குள்ளே போயிருக்கு. எப்படிரா அவங்ககிட்ட தான் அந்த செயின் இருந்துச்சுல்ல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ அவங்ககிட்ட அந்த செயின் இல்லை. ஸோ அந்த செயின் இல்லாமல் இருந்ததுனால கூட அவனுடைய உடம்பு அந்த பேய் எடுத்திருக்குமோ அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு டவுட் வர ஆரம்பிக்குது. ஸோ இதோட இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறுபடியும் நான் உங்களை அடுத்த எபிசோட்ல பார்க்குறேன். பாய்.